நம்ம போன வாரம் முழுதுமே கேள்வி பதில்கள் தான் பார்த்தோம். சரி, இப்ப நம்ம இந்த வகுப்பை இன்னைக்கு நம்ம தொடங்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். அதுக்கு இது ஒரு பொதுவான ஒரு கேள்விதான். இது ஒன்றும் தத்துவம் சம்பந்தமாக பிலாசபி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பொதுவான ஒரு அறிவு சம்பந்தமான கேள்விதான் கேட்கிறேன். இந்த படைப்பு எங்கிருந்து தொடங்கினது, எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? ஏன்னா இது ஓடிக்கிட்டு தான் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்கு நம்ம பார்த்தோம்னா. அப்போ இதனுடைய முடிவு எதுவாக இருக்கும், எங்க இருந்து தொடங்கி இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. ஐயா, இது ரொம்ப ஆழமான கேள்வி. இதுக்கு யாருக்கும் கரெக்டான பதிலும் சொல்ல முடியாது. அதனால நீங்க கிளாஸே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. சரியா சரியா. ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது ஏதோ ஒரு அதை பத்தி ஒரு யோசனையாவது இருக்கும். ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி சரி, நம்ம வகுப்பு போயிடலாம். இப்ப நம்ம இதைத்தான் பார்க்க போறோம். அதாவது இந்த படைப்பு எங்க தொடங்குது, ஆனா அது தொடங்கிய இடத்திலேயே இல்ல. தொடங்கும் போது ஒரு 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 நிலையில இருந்துச்சு இந்த பிரபஞ்சம். அதுக்கப்புறம் மாற்றம் அடைந்து 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 மாறிக்கிட்டே இருக்குது. இப்ப அந்த மாற்றங்கள் இருக்குதுன்றத கவனிக்கிறதுக்கு மனிதர்களாகி நாம இருக்கிறோம். மாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குதுன்றத யாருக்கு தெரியுது? மனிதர்களுக்கு தான் தெரியுது. மற்ற உயிரினங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இருக்கிற உயிரினங்கள்ல நாம தான் இப்போ ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா நாம இருக்கோம். அதனால நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு தான் இந்த பிரபஞ்சம் நகர்ந்து போய் இருக்குது படைப்பு என்பது அப்படின்றத. இப்ப நம்ம இந்த படைப்பை முதல்ல பார்க்கலாம். எப்படி இது நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது இப்ப நம்ம பேசும்போதே எங்க தொடக்க புள்ளி எங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இதனுடைய முடிவு புள்ளி எங்க போகும் அப்படின்றது நம்ம யூகிக்கலாம். ஏன்னா அறிவால தான் நம்ம கணக்கிடணும். வேற எதுவும் நம்ம கண்ணு முன்னால காட்சியாக கண்டுபிடிக்கிறது இல்லை. நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி தான் சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்படிதான் நம்ம இப்ப அறிவை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப இப்ப நம்ம எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னா, இந்த உயிர்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால இருந்த ஒரு நிலைக்கு நம்ம இப்ப போகணும். இந்த உயிரினங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னால இந்த மண்ணுலகம், அப்ப இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல உயிர்கள் எதுவுமே தோன்றல. தோன்றுவதற்கு முன்னால் இருந்த கட்டம் இந்த எர்த், இந்த பூமி எப்படி இருந்தது, இது அறிவியலையும் நம்ம படிச்சிருக்கிறோம். எப்படி இருந்தது இந்த பூமி, அப்பெல்லாம் உயிர்கள் எதுவும் தோன்றல அப்படின்னும் போது எப்படி இருந்துச்சு இந்த பூமி? நெருப்பு கோலமா இருந்தது. ஒரு எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு கோலமா தான் இருந்தது. இதுல உடன்பாடு இல்லைன்றவங்க, ஏன்னா இந்த வகுப்பு மிக மிக முக்கியமான வகுப்பு. ஏன்னா இதை சரியா பின்பற்றிட்டு நான் சொல்ற ஸ்டெப்பா போனீங்கன்னா மட்டும்தான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். இது சாதாரணமா நீங்க புத்தகங்கள் எங்கேயும் படிக்க முடியாத விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இப்ப இந்த நெருப்பு கோலமா தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இந்த மண் உலகம் அப்படின்றத கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை, எனக்கு தெரியல, அல்லது அப்படி இல்லை அப்படின்றவங்க மட்டும் நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா இது தெளிவாக புரிஞ்சுட்டு போன்றதுக்காக. இதுல கருத்து வேறுபாடு இருக்கா யாருக்காவது? சரி, அமைதியா இருந்தீங்கன்னா உடன்படுறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, சரிதான். சரி. இப்ப எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பு கோலமாக இருந்த கட்டத்துக்கு நாம இப்ப, ஏன்னா நாம இன்னும் வரல. ஏன்னா அப்ப இன்னும் எர்த்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப நம்ம கற்பனையில பாக்குறோம். நாம இன்னுமே அப்ப நம்ம இன்னும் படைக்கப்படல அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம ஒரு கற்பனைக்குள்ளதான் நம்ம போகணும். சரி, இப்போ அந்த நெருப்பு கோலமா இருந்தது அப்படின்றது எப்படி அது நெருப்பு கோலமா மாறினது? ஏன்னா ஒரு நிலைக்கும் அதுக்கு முந்தைய ஒரு நிலையிலிருந்து தான் அடுத்த நிலை வரணும். இப்ப இட்லி வருது அப்படின்னா இட்லிக்கு முன்னால அது மாவா இருந்தது.
அந்த மாவாகிறதுக்கு முன்னால அது வந்து அரிசியாவோ உளுந்தாவோ இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா அதுக்கு முந்தின காரணங்களை கண்டுபிடிக்கலாம். இப்ப அந்த எரிந்து கொண்டு இருக்கின்ற கோலமாக இருக்கின்ற அந்த பூமி எப்படி வந்து அது எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பா மாறினது? சொல்லுங்க சரஸ்வதி தீதி, சொல்றேன் நினைக்கிறீங்க, சொல்லுங்க. சூரியன்ல இருந்து வந்த ஒரு பகுதி தான், உடைஞ்சு வந்த ஒரு பகுதி பூமி. ஓகே ஓகே, சரி, அப்படியே வச்சுக்கலாம். இப்ப வந்து சூரியன்ல இருந்து தான் வந்த ஒரு பகுதி தான் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டாலும், இந்த சூரியன் என்பது எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பு கோலம் தான். அதாவது நெருப்புன்னு வச்சுங்க. அந்த நெருப்பு எப்ப உருவானுச்சு, எப்படி வந்து நெருப்பு வந்துச்சு இந்த பிரபஞ்சத்துல? சரி, ஓகே, நான் இந்த நேரத்தை கடத்த விரும்பல, நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பூமி வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற கோலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வெறும் நெருப்பா தான் இருக்குது. இந்த நெருப்பா இருந்த பகுதி எப்படி குளிர்ந்தது என்று பார்த்தால், நீர் என்ற ஒன்று இந்த பிரபஞ்சத்துல, அதாவது நீர் எங்க இருந்து வந்தது? மழைதான். நீர் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ஆகாயத்திலிருந்து தான். அது வந்து மழையா தான் பொழியணும். மழையா பொழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மண் மேல வந்து அது தொடர்ந்து எத்தனை நூற்றாண்டுகளாக பெய்தது என்பதெல்லாம் நம்ம வந்து கணக்கிட முடியாது. ஆனா நிச்சயமாக இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு இருந்திருக்குது. சூரியன் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா வெடிச்சு சிதறிய ஒரு பகுதியாகிய இந்த பூமி, இது போன்ற பல இடங்கள் வந்து நெருப்பு குளமாக வெடித்து சிதறியதெல்லாம் குளிர்ந்து அது வந்து உயிர்கள் வாழக்கூடிய பகுதியாக இந்த பிரபஞ்சத்துல பல இடங்கள் வந்து மாறினது. நாம் அந்த எர்த்தை மட்டும் பார்ப்போம். அப்போ இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி என்ற அந்த பகுதி எப்படி வந்து குளிர்ந்தது என்று பார்த்தால், இங்க ஆகாயத்திலிருந்து வந்த இந்த மழை நீரால் தான். அப்போ எரிந்து கொண்டிருக்கின்ற இவ்வளோ பெரிய ஒரு பூமி அது மேல குளிர்ந்தது மட்டுமல்லாமல் அங்க தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் பூமியில மேற்பரப்புல 4/3 பங்கு பகுதி வந்து நீங்க நீர் தான் தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. அதை தான் நம்ம கடல்னு சொல்றோம். அப்போ நீர் இருந்ததுனாலதான் நெருப்பு குளிர்ந்தது. குளிர்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த எரிந்து கொண்டு இருக்கிற இந்த பூமியானது என்னவா மாறுனுச்சு? குளிர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்னவா வந்துருச்சு? நிலம் என்று சொல்லிட்டோம். அப்போ இந்த மழை நீர் வந்துச்சு அப்படின்னா, மழை அதை குளிர்விக்கிறதுக்கு முன்னாலேயே நெருப்பு என்ற ஒன்று இருந்திருக்குது. இதை வந்து நீங்க கவனமா கவனிக்கணும். ஏற்கனவே அங்க நெருப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த அந்த நீர் வந்து அத குளிர் வச்சது. உண்மையா பொய்யா? நீருக்கு அப்புறம் நெருப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதெல்லாம் பஞ்சபூத காரணிகள். இது ஒன்றும் படிப்படியாக தான் வந்திருக்குது. அப்போ இந்த நீர் என்பது வந்ததுக்கு அப்புறம் தான் நெருப்பு குளிர ஆரம்பிச்சது. நீர் என்ற ஒன்று வரலன்னா அந்த நெருப்பு என்னவா இருந்திருக்கும்? நெருப்பாவே தான் இருந்திருக்கும். அப்போ நீருக்கு முன்னாலேயே நெருப்பு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நீர் வந்து வந்தது. அது வந்து எங்க? இந்த ஒரு பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வானவெளியில மண்டலத்துல மட்டுமே இந்த நிகழ்வு நடந்திருக்குது. ஏன்னா சூரியனுக்கு மேல அதை சுற்றி உள்ள அந்த மண்டலத்துல வந்து அந்த மாதிரி இருந்திருந்தா சூரியன் மேலேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஆனா இந்த பூமியை சுற்றி உள்ள ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அந்த ஒரு பரப்பளவுக்கு சுற்றளவுல இந்த ஒரு வளிமண்டலத்துல ஏற்படுகின்ற மாற்றத்தின் மூலமாக இது ஏற்பட்டு, இது எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டு அது இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலப்பரப்பை வந்து அந்த பந்த அது குளிர்வித்து தண்ணியும் தேங்க ஆரம்பிச்சது. ஸோ இங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இது என்னாச்சு? நிலப்பகுதின்னு சொல்றோம்.
ஆனா இப்பவும் அந்த மேற்பரப்புக்கு அடியில இன்னமும் அது எரிஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த குழம்பு மாதிரி அது வந்து இன்னமும் உள்ள வந்து அந்த கூழ் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மேற்பரப்பு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கொழுந்து இருக்குது. அந்த மாதிரி உள்ள இருக்கிறதுனால சில இடங்கள்ல வந்து அது பூமியை பிளந்துக்கிட்டு அது வந்து நம்ம எரிமலைன்னு சொல்றோம். அந்த குழம்பு வந்து சில நேரங்களில் வெடித்து சிதறி வெளியில வருது. இதெல்லாம் வந்து ஒரு உண்மை, அறிவுக்கு தெரிஞ்ச இதெல்லாமே நிஜங்கள் இதெல்லாமே. அப்போ பாருங்க, இப்போ நிலமா வந்துருச்சு. இப்போ இந்த நிலத்தை தான் நம்ம பஞ்சபூதங்கள்ல நிலம்னு சொல்றோம். அப்போ நிலம் தான் கடைசியா வந்திருக்குது. குளிரில் அப்படின்னா நிலம் வந்திருக்காது. அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பினுடைய மேற்பகுதி குளிரவில்லை என்றால் நிலம் வந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்காது. அப்போ அந்த குளிர்ந்த பகுதி நிலம்னு சொல்றோம். அப்போ நிலப்பகுதிக்கு அப்புறம் என்ன வந்ததுன்னா அப்புறம் உயிரினங்கள் தான் வந்திருக்குது. இந்த பஞ்சபூதங்கள்ல 5 பஞ்சபூதங்கள்ல நிலம். ஸோ நிலம் எப்படி வந்துச்சுன்னா நீரினுடைய உதவியினாலதான் இந்த நிலம் வந்திருக்குது. அப்போ நீர் வருவதற்கு முன்னால் அது என்னவா இருந்தது? நெருப்பா தான் இருந்திருக்குது. அப்போ பாருங்க, இப்ப கடைசியா வந்த பஞ்சபூதத்தினுடைய இது வந்து நம்ம நிலம்னு சொல்றோம். நிலம் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது. எது? நெருப்பு தான் நிலமா மாற்றம் அடைஞ்சிருக்குது நீரினுடைய உதவியால. அப்ப இந்த 3 இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்க நிலப்பகுதி உருவாயிடுச்சு. எதனால? நீரினுடைய உதவியால. அப்ப நெருப்பு இருந்தது. நெருப்பு ஏற்கனவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீர் வந்ததுனால நெருப்பு வந்து இந்த எரிந்து கொண்டிருக்கிறது நிலம் வந்து பாதிச்சு. அப்போ இந்த வரிசையா பின்னால போனீங்கன்னா நிலத்துக்கு முன்னால என்ன வந்தது? நீர் வந்தது. நீருக்கு முன்னாலே நெருப்பு இருந்தது. சரி, இந்த நெருப்பு எங்க இருந்து வந்துச்சுன்றதான் நம்ம கேள்வி. இப்ப அதுல இருந்து சூரியன் என்பது ஒன்று, அதுல இருந்து வெடித்து சிதறியது என்ன? அப்ப நெருப்பு எங்க இருந்து வந்திருக்கும்? வாயு. வாயு. ஏன்னா இப்ப அதுவே சூரியன் எரிஞ்சு கொண்டிருக்கிறது எல்லாமே இதெல்லாம் சில வாயுக்களுடைய சேர்க்கை தான் அது எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ நெருப்பு என்றது ஒன்று உருவானது எங்க இருந்துன்னா வாயுக்களில் இருந்தா நெருப்பு என்று ஒன்று. நீர்ல இருந்து நெருப்பு வருமா? வராது. அல்லது மண்ணை எடுத்து நெருப்பு வர முடியுமா? முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட வாயுக்கள் வந்து ஒன்றோடு வந்து இணைகின்ற பொழுது அங்க ஒரு ஃபயர் என்பது உருவாகும். இது வந்து நம்ம சயின்ஸ் தான் இது. அப்போ இந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு என்ற ஒன்று உருவாவதற்கு தீப்பிடிச்சு எரியறதுக்கு முன்னாலேயே இதுக்கு முன்னால வாயுக்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல நிச்சயமாக இருந்ததுனாலதான் அந்த வாயுக்கள், எத்தனையோ வாயுக்கள் இருக்குது. நாம வந்து இன்னைக்கு அறிவியல்ல கண்டுபிடிச்ச வாயுக்கள் மட்டும் வாயுக்கள் அல்ல. இப்ப அறிவியல் கண்டுபிடிச்ச வாயுக்கள்ல நம்ம உடம்புக்கு இருக்கிற அந்த 10 வாயுக்கள் வந்து கணக்குலயே இல்லைங்க. அவங்க லிஸ்ட்ல கிடையாது. லேப் இதுல நீங்க கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அங்க வந்து நீங்க இந்த வாயுக்கள்லாம் இல்லை. ஏன்னா நம்ம 10 வாயுக்கள் இந்த உடம்பு தான், அதுதான் நம்ம உடம்பே. அந்த வாயுக்கள் தான் ஈக்கி கொண்டு இருக்கின்றது. அது இந்த பிரபஞ்சத்துல இருந்தா அந்த வாயுக்கள் நம்ம உடம்புக்குள்ளார இறைவன் அப்படி வந்து ஒரு பிளானிங் பண்ணி இருக்கிறாரு இல்லையா? என்னென்ன வாயுக்கள் நம்ம சொன்னோம், யாருக்கா ஞாபகம் இருக்குதா? பிராணா, அபானா, சமானா, வியானா, உத்தானா. அடுத்தது புற வாயுக்கள் இருக்கு இல்லையா? எக்ஸ்டர்னல் வாய்ஸ் வாயுக்கள் என்னன்னது? நாக, கூர்ம, சிறுகர, தேவதத்தா, தனஞ்சயா. இந்த ஒரு வாயுக்களும் இந்த உடம்பு வந்து என்னென்ன மாதிரி செயல்படுதுன்றதை நம்ம ஒரு வகுப்புல பார்த்துட்டோம். அந்த வீடியோ நான் இன்னும் எடிட் பண்ணாதனால இன்னும் போடாம இருக்கேன். ஏன்னா சைமல்டேனியஸா 2 வகுப்பு நடக்கிறதுனால ஒன்னுமே வீடியோ உடனடியா பண்ண முடியல. அதெல்லாம் பண்ணி நான் அடுத்தடுத்து போடுவேன். அப்போ இந்த போன்ற வாயுக்கள், ஆனா இந்த வாயுக்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாதுதான். ஆனா சில வாயுக்கள் இப்ப லேபரட்டரியிலேயே கூட சில வாயுக்கள் வந்து பண்ணா ஃபயர் ஆகுது. இது கெமிக்கல்ஸ், இது கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இது நல்லாவே தெரியும். எந்த வாயுவோட சேர்ந்தா உடனே அது ஃபயர் ஆகும் அப்படின்றதெல்லாம். அந்த ஃபயரை வந்து நீங்க குளிர் வச்சுன்னா உடனே அது வந்து சாலிட் ஆகும் அப்படின்றதும் இதெல்லாமே ஒரு அறிவியல் விஞ்ஞானம் தான். அப்போ நெருப்பு வர்றதுக்கு முன்னால என்ன இருந்ததுன்னா இந்த வாயு இருந்துச்சு. அப்போ இந்த வாயுக்களும் தோன்றுவதற்கு, வாயுக்கள் என்பதும் வந்து உருவானதுதான். இப்போ ஒண்ணு பார்த்து நிலம் என்பது தோன்றியது, ஒன்றிலிருந்து இன்னொன்றா மாற்றம் அடைந்தது. அதே மாதிரி நீர் எப்படி உருவானுச்சு? நெருப்பு வந்து உருவானது வாயுக்களால தான் நம்ம சொன்னோம். ஆனா நீர் எப்படி உருவானுச்சு? அதுக்கு அடுத்தது ஒரு சில வாயுக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு அது நெருப்பாக மாறியது.
ஒரு சில வாயுக்கள் வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு இதுல வந்து இது இணைகின்ற பொழுது அது என்னவா மாறுது? வாட்டர் மாலிக்யூல்ஸா மாறுது. இது அறிவியல் தானே. இப்போ வாட்டர்ல இருக்கக்கூடிய என்னென்ன இது இருக்குது வாயுக்கள், எந்தெந்த வாயுக்கள் சேர்ந்தா வாட்டரா மாறுது? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அது நீங்க வந்து சும்மா போட்டு அதை ரெண்டையும் சேர்த்து அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இந்த இறைவனுடைய படைப்புல ஒரு குறிப்பிட்ட அந்த விகிதாச்சாரத்துல இணைகின்ற பொழுது இயற்கையில வந்து அந்த மாதிரி மாற்றம் அடைகிறது. அது நீங்க லேப்ல கரெக்டா அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க பண்ணீங்கனாலும் அது நீரா மாறுறதை நீங்க பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் அறிவியல் உண்மைகள் தான். அப்போ வாயுக்கள் என்பது தோன்றியதால் தான் வாயுக்களிலிருந்து தான் இந்த தீ என்பது, நெருப்பு என்பது உருவானது என்பதும், அதே வாயுக்களிலிருந்து தான் நீர் என்ற ஒன்று உருவானது என்பதும் தெரிகிறது. ஆனா நீர் உருவானதுக்கு அப்புறம் அது நெருப்பை தடிய வைக்கிறது, அதனுடைய வெப்பத்தை வந்து குளிர வைக்கின்ற ஒன்றாக மாறுகின்றது. அப்படி குளிர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிலமா மாறினது. அப்போ நிலம் கடைசியா வந்து மாற்றம் அடைந்தது. அதுக்கு முன்னால நீர் வந்தது. நீர் வந்ததுனால அதுக்கு முன்னால இருக்கிற அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற இது வந்து குளிர்ந்ததுனால நிலமா மாறினுச்சு. அந்த நெருப்பு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல பல வாயுக்கள் தோன்றியது. இந்த வாயுக்கள் யார் உருவாக்குனது? நாம இன்னும் இப்ப நம்ம எங்கிருந்து போயிட்டு இருக்கிறோம்? நெருப்பு குழம்புல பின்னால போயிட்டு இருக்கிறோம். நாமன்னா இன்னும் படைக்கப்படவே இல்லை. அதுக்கு முந்தைய நிலையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நாமெல்லாம் யாருமே அங்க இல்ல, அதை வந்து உருவாக்கி இருக்க முடியாது. நாமெல்லாம் தோன்றுவதற்கு முன்னால இருந்த பகுதியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது பரிணாமத்தினுடைய வெளிப்புற ஒரு படைப்பு. சரி, அப்ப அந்த வாயுக்கள் என்பதும் வந்துனாக்கா எங்க இருந்து ஒன்றிலிருந்து ஒன்று வந்திருக்குதுன்னா, அப்ப வாயுக்கள் என்பதும் எங்கேயோ இருந்து தான் வந்திருக்கணும். அப்போ ஆகாயத்திலிருந்து, ஆகாயம் என்ற ஒன்றிலிருந்து தான் இந்த வாயுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த ஆகாயம் ஒன்று இப்போ வாயுக்கள் வந்து நம்ம இதை பார்த்துட்டு ஏற்கனவே, இப்போ வாயுவை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கிற பொருள் இல்லை, எந்த வாயுவுமே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த வாயுவை நம்ம இருக்கிறதுன்றதை ப்ரூவ் பண்ண முடியும். அந்தந்த வாயுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. அதனுடைய இயல்பு என்னவோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப காற்று இருக்குது, இது வந்து நம்ம மேல வந்து மோதுகின்ற பொழுது காற்று வீசுகிறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அதை வந்து ஒரு பலூன் மாதிரி ஒரு இதுல வந்து அடைச்சி வந்து இது உள்ள இருக்கிறது வாயுன்னு நம்ம சொல்லலாம். இப்படின்றத ஓரளவுக்கு நம்ம நிரூபிக்க முடிஞ்சது. ஆனா அதே மாதிரி நெருப்பு என்பது கண்ணாலேயே பார்க்கக்கூடியதா வருது. வாயு வந்து கண்ணால பார்க்க முடியல. ஏன்னா அது ரொம்ப நுண்மையானதுதான். நம்ம புலன்களுக்கு தெரியலன்னா அது அதிநுண்மையானதுன்னு அர்த்தம். புலன்களுக்கு தெரியற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஜடத்தன்மை அடையுதுன்னு அர்த்தம். ஜடத்தன்மை உள்ளதுதான் புலன்களால் உணர முடியும். அப்போ வாயு என்பது ஓரளவுக்கு அது நுண்மையன்னாலும் அதுவும் ஜடத்தன்மை தான். ஏன்னா அது வந்து நம்ம தொடு உணர்வு மூலம் மேல மோதுகிறது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா அது மோதுனா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நெருப்பு என்ற ஒன்றை பார்த்தீங்கன்னா கண்ணால பார்க்கும் போதே அது வந்து தொடு உணர்ச்சி, அந்த ஹீட் மேல மோதுறத வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஆனா கண்ணாலையும் அது எரிந்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரிதான் அதுக்கு அடுத்தது நீரை பார்த்தீங்கன்னாக்கா நீரை நம்ம சுவைக்கவும் முடியும். நெருப்பை சுவைக்க முடியாது. இப்ப சுவைக்கவும் முடியுது, பார்க்கவும் முடியுது இல்லையா? அப்போ இந்த அடுக்கு பாத்தீங்கன்னா, அப்போ எது வந்து அதிகமாக புலன்களுக்கு தெரிகிறதோ, அதிக புலன் உணர்வு உடையதாக இருக்கிறதோ அது அதிக ஜடத்தன்மை உடையது. இப்ப நிலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க நிலத்துல ஸ்மெல்லும் இருக்குது, டேஸ்டும் இருக்குது, கண்ணால பார்க்க முடியுது. அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்திலையும் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால நிலைக்கு போனோம். அப்ப இதுக்கு முன்னால வாயுக்கள் நிலைக்கு முன்னால போனீங்கன்னா நீங்க அதை விட அதிநுட்பமான ஒரு நிலையா தான் இருக்க முடியும். வாயு என்பது ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது அதிக ஜடத்தன்மை உடையதாக தான் வந்துகிட்டே இருக்கு. நிலம் வரும்போது ஜடத்தன்மையுடைய உச்சகட்டத்துக்கு வந்துடுது, அதிஜடமான நிலை. அப்ப அதுக்கு முன்னால போக போக அது ரொம்ப சூட்சுமமான அல்லது புலன்களால உணர முடியாத ஒரு நிலைக்கு தான் அது முன்னால நிலை இருந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆகாயம் ஒன்று தான் நம்மளால புலன்களால உணரவே முடியாத ஒன்று. நம்ம மனம் வந்து ஒத்துக்கொள்கிறது. ஆகாயம் என்பது நீங்க
இங்க காற்றை கூட நம்ம மேல மோதுறதுனாலயோ அல்லது ஒரு இதுல வந்து கண்டெய்னர்ல பிடிச்சி வச்சு கூட ஆகாயம் வாயுன்னு சொல்லலாம். ஆனா அதை விட நுட்பமான ஆகாயம் என்ற ஒன்றை நாம எந்த ஒரு புலன்களாலும் நாம ஐம்புலன்களால உணரவே முடியாது. ஆனாலும் அந்த ஆகாயம் என்ற ஒன்று என்பது இந்த பரந்த வெட்ட வெளிதான் இந்த ஆகாயம் என்பது. அந்த வெட்ட வெளிக்குள்ளாரதான் இந்த அப்படியே நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல அப்படியே மேல உங்களுக்கு பறக்க சக்தி இருந்து நீங்க மேல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே கோள்களும் கிரகங்களும் வந்து அங்கங்க எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஆகாயம் என்ற ஒன்று நமக்கு அதிநுண்மையாக இருந்தாலும் ஆனாலும் அதுல ஏதோ ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குது. அதுல இதெல்லாமே தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அது உள்ள இருந்துதான் இங்க பல வாயுக்கள் உருவாகிறது. அப்போ இந்த வாயுக்கள் எப்படி உருவானுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு இந்த மாற்றங்கள் ஒண்ணுமே பாத்தீங்கன்னா நீங்களோ நானோ விருப்பப்பட்டு அடுத்தடுத்த படிகளை கொண்டு வரல. ஆனாலும் ஏன்னா அப்பெல்லாம் நாம வரவே இல்லை, இதெல்லாம் தோன்றும் போது நாம இல்லவே இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று, இதுக்கு பேர் நம்ம பிரபஞ்சம் பேர் வச்சிருக்கிறோம். ஆனா இது எப்படி வந்திருக்குன்னா ஒரு வரிசை கிரமமா தான் வந்திருக்குது. நீங்க எல்லாம் மாத்தி எல்லாம் கொண்டு போக முடியாது. இதை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப கடைசியா நிலம்னோம், அதுக்கு முன்னாடி நீர் வந்துச்சு. நீர் வர்றதுக்கு முன்னாடி நெருப்பு இருந்தது. நெருப்பு வந்து வாயுக்கள் வந்தது. வாயுக்கள் என்பது ஆகாயம் என்ற ஒன்றுல தான் இருக்குது. ஏன்னா அது இருக்கிறதுன்னு ஒரு இடம் வேணும்ல, அது இந்த ஆகாயத்துக்குள்ளாரதான், இந்த அண்ட வெளியில தான் இருக்குது அந்த இது எல்லாமே. அப்ப அந்த ஆகாயத்துக்குள்ளாரதான் இத்தனையும் இருக்குது. ஆகாயம் என்ற ஒன்றுக்குள்ளதான் வாயுக்களும் இருக்குது, நெருப்பும் இருக்குது, நீரும் இருக்குது, நிலமும் இருக்குது இல்லையா? இப்ப நிலம் இருக்கிறதும் நம்ம வந்து ஆகாயத்துல வந்து மிதந்துகிட்டு தான் இருக்குது. நீர் என்பது இந்த ஆகாயம் என்ற எல்லைக்குள்ளதான் அந்த நீர் என்பது உருவாகுது. ஒரு மண்ணினுடைய பகுதி மேல அது விழுது, தேங்கி நிற்கிறது, இப்படி ஒண்ணுமே. அப்போ இந்த ஆகாயம் என்ற ஒன்று இந்த பரந்த அண்ட வெளின்னு பேரு, அதுக்கு பேரு ஆன்மீக சொல்லுல பாத்தீங்கன்னா இந்த அண்ட வெளி. இந்த அண்ட வெளியில தான் இந்த அதைத்தான் நம்ம ஆகாயம் என்று சொல்றோம். அப்போ ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று உருவானுச்சு. இப்ப ஆகாயமே வந்து நம்ம அறிவினால மட்டும் ஆமா இருக்குது. அந்த ஆகாயத்துல இருந்து தான் சவுண்ட் வேவ்ஸ். இப்ப நம்ம 5 புலன்களை பத்தி பேசினாலும் ஒண்ணு ஸ்மெல் இருக்குது, சுவை இருக்குது, தொடு உணர்வு இருக்குது, பொருள்களை கண்ணால பார்க்க முடியுது. அப்படின் போது இந்த ஓசை என்ற ஒன்று, இந்த ஆகாயம் என்ற ஒன்றே இல்லைன்னா ஓசை என்பதே இருக்காது. அதை வந்து நம்மளுடைய பல வகுப்புகள் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, இப்ப இந்த ஆகாயம் என்ற ஒன்று அதுக்கு முந்தைய ஒரு நிலையில இருந்தா ஒண்ணுமே அதுக்கு முந்தின நிலையில தான் அடுத்த நிலை வந்திருக்குது. இப்ப அந்த பஞ்சபூதங்களே பார்த்தா கூட முதல்ல ஒரு நிலை இருந்திருக்கு, அந்த நிலையில இருந்தா இன்னொரு நிலையா மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப அந்த ஆகாயத்துக்கு முன்னால் இருந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியல. ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு மேல அதுக்கு முந்தைய எங்க இருந்து அந்த ஆகாயம் என்ற ஒன்று வந்திருக்கணும். அப்போ இந்த ஆகாயம் என்ற ஒன்றுக்குள்ளதான் இதெல்லாம் இருக்குன்னா ஆகாயம் என்ற ஒன்றே இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இருக்க முடியுமா? ஆகாயம் என்ற ஒன்றுலதான் இதெல்லாம் இருக்குது. அப்ப ஆகாயம் என்ற ஒன்று ஒரு பொருள் இங்க இல்லைன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஈத்தர் அல்லது எத்தீரியல் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. இந்த பரந்த வெளி அந்த மண்டலத்தை நம்ம வந்து ஈத்தர்ன்னு சொல்றோம். அப்ப அது இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல எந்த கோள்களோ கிரகங்களோ, ஏன்னா அங்க வாயு இருந்தா தான், ஆகாயம் இருந்தா தான் வாயு வருது, வாயு இருந்தா தான் நெருப்பு வருது, நெருப்புல இருந்து தான் அடுத்தது வந்து நீர் உண்டாகுது, நீர் உண்டானதுக்கு அப்புறம் தான் அதே நெருப்பை வந்து அதை அணைக்குது, அந்த நெருப்பு வந்து அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து நிலப்பகுதியில தேஞ்சி நீர் தேங்கி நிலமா மாறுது. அப்ப ஆகாயம் ஒன்று இல்லை, அதுதான் வந்து துவக்க நிலையா இருக்கு. ஆகாயம் ஒன்று தோன்றலைன்னா, ஏன்னா அது தோன்றலைன்னா அடுத்த நிலையே வந்திருக்காது. அப்ப ஆகாயம் என்ற ஒன்று அங்க உருவாகி இருக்கணும். உண்மையா பொய்யா? ஆகாயம் என்ற ஒன்று அங்க இல்லைன்னா அடுத்தடுத்த நிலைகள் இல்ல. சொல்லுங்க தீதி, சரஸ்வதி தீதி. இப்ப நம்ம பாக்குறதாயா? ஆமாங்கய்யா. இப்ப ஆகாயம் என்பது யாரும் ஒன்றும் இல்லைங்கய்யா. இப்ப ஆகாயம் என்பது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கும் இப்ப நான் அன்னைக்கு கூட உங்ககிட்டயே கூட கேள்வி கேட்டேன். நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, அங்க ஒரு ரூம்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா. அப்ப உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்குல்ல, வெட்ட
அதுதான் வந்து இப்ப நம்ம எர்த்துக்குள்ள இருக்கும் போது அது வேற மாதிரி அதுக்கு இது ஒரு இது இருக்குது. அதே நீங்க எர்த்தை தாண்டி ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போனீங்கன்னா மிதக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. இல்ல அது கேட்கல. இப்ப நம்ம பாக்குறதுதான் நீங்க ஆகாயன்றீங்களா? இப்ப நம்ம வானத்தை பாக்குறோம்ல, வானம்ன்றா அது ஆகாயம் இல்லதானே? அது ஸ்கை, அது அது ஆகாயம். அது ஆ, அது வந்து ஆகாயம் இல்ல, அது வந்து வானம். வானம். அதுதான் ஆமா. clear. Okay. அது நன்றி. வானம் என்பது என்னன்னாக்கா இந்த இது பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம். அதைத்தான் வந்து அதுல வந்து நீர் துகள்கள் இருக்குது, எல்லாமே இருக்கும். அந்த எல்லையும் தாண்டி போனீங்கன்னா நீங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வெட்ட வெளி தான் இருக்கும். அந்த வெட்ட வெளியில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போறப்போ நீங்களும் எப்படி இந்த பூமி மிதக்குதோ நீங்களும் அது மாதிரி மிதப்பீங்க. எது போனாலும் ஆகாயத்துல மிதக்கும். அதுதான் ஆகாயம். ஆக அந்த ஆகாயம் என்ற ஒன்று உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த பிளானிங் பாருங்க. இப்ப வந்து ஏதோ ஒன்று உருவானுச்சு. ஆனா எல்லாமே முறைப்படி நடக்குதா இல்லையா? ஏதேனும் ஒழுங்கின்றி இஷ்டத்துக்கு அது பாட்டு ஒன்னோட ஒண்ணு கொலாப்ஸ் ஆகி என்னென்னமோ நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஆனா அது அதனுடைய வேலையை பர்ஃபெக்டா பண்ணுதா இல்லையா? இதெல்லாம் நம்ம கூர்மையா கவனிக்கணும். இதை வந்து நம்ம அறிவை வந்து மனிதர்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது தான் இந்த படைத்த ஆற்றலை பற்றி நம்ம திங்க் பண்றோம்னு அர்த்தம். எவ்ரிதிங் சிஸ்டமேட்டிக்கா தான் நடக்குது. ஏன் இந்த கோள்கள் ஒன்னோட ஒண்ணு வந்து சுத்திக்கிட்டு இருக்கின்றோம், மிதக்குதுன்னு சொல்றோம்? அதுவும் ரவுண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. சூரியனை சுத்தி இந்த 9 கோள்களுமே சுத்திக்கிட்டே இருக்குது. அதுல துணைக்கோள்கள் ஒன்று இருந்தா அது வந்து அதோட சார்ந்த அந்த மெயின் இந்த மதர் பிளானட் கூட அதை சுத்திக்கிட்டு வருது. இப்ப உதாரணமா நம்மளுக்கு வந்து நிலத்தினுடைய துணைக்கோள் எது? நிலவு. இப்ப பூமியும் சுத்திக்கிட்டே இருக்குது. பூமி தானாவும் சுத்துது, சூரியனையும் சுத்தி வருது. அப்போ இது சுத்திக்கிட்டே சூரியனையும் சுத்தி வருது. இது சுத்தும் போது நிலவும் இதை வந்து எர்த்தை வந்து சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குது இல்லையா? அப்போ என்ன ஒரு அருமையான ஒரு சிஸ்டம். இது வந்து தானா இது இப்படி நடந்துன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயோ இருந்து ஏதோ வந்து அது எங்கேயோ இருந்து வந்ததுன்னா எதுவுமே ஒரு தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு ஒரு பொருள் இல்லாமல் ஒண்ணு தோன்றவே முடியாதுயா. ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று வந்திருக்கும். இதுதான் ஒரு அறிவு பூர்வமா நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த சூரிய வெடிப்புல இருந்து வெடிச்சுதான் இந்த பூமி எல்லாம் வந்துச்சுன்னா அது எப்படி எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கு? அது எப்படி இத்தனை 9 பிளானட் தான்? நான் சொல்றேன். இப்ப நாம வந்து பாக்குறது இந்த 9 கோள்கள் மட்டும்தான். சூரிய மண்டலத்துல மட்டும்தான் நம்ம 9 கோள்கள் எடுத்துக்கிறோம். ஓகே. ஆனா இது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் அந்த சூரிய மண்டலம். அந்த சூரிய மண்டலத்தையும் தாண்டி போனீங்கன்னா இன்னும் வேற என்னென்னமோ இருக்குது. ஆமா, இன்னும் நிறைய சூரியனுக்கு நிறைய பிளானட் இருக்கு, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப என்னோட கேள்வி, வெடிச்சு சிறுறது எப்படி 9 அந்த 8 பிளானட்குள்ளதான் இருக்கா? அது ஏன் எப்படி அது 8 வெடிப்பு தான் நிகழ்ந்து இருக்கா? அது நிகழ்ந்த பிறகு நீங்க தான் சொன்னீங்க சூரியத்துல இருந்து வெடிச்சு பூமி வந்துச்சுன்னு. ஆமா, அப்படி இருக்கு. அப்படி சூரியன் இப்ப இந்த ஒரு சூரியன் வந்து நம்மளுடைய இந்த எர்த் பிளானட்டுக்கு இது ஒரு சூரியன் ஐயா. ஆனா இப்ப இரவு நேரத்துல ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து அமாவாசை அன்னைக்கு குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வானத்தை பாத்தீங்கன்னா ஏன்னா அன்னைக்கு நிலம் இருக்காது, வெறும் வானம் தான் இருக்கும். அப்படியே என்ன முடியுமா அந்த நட்சத்திரம் அது புளி 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 புளியா அந்த நட்சத்திரங்களாக அப்படி பின்னுது, எண்ணி முடிக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் வந்து சூரியனும் இந்த கோள்கள் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசா தெரியுது, நட்சத்திரம் பெரிய நட்சத்திரமா தெரியுது நம்ம கோள்கள் மட்டும் சில நேரங்கள்ல. ஆனா இந்த நட்சத்திர மண்டலம் என்பது இது வந்து எல்லையில்லாத தொலைவு. இன்னும் இந்த கிரகங்களுக்கே இன்னும் மனுஷனால போய் ரீச் பண்ண முடியல. செவ்வாய் கிரகத்துக்கு இன்னும் பல கிரகம், இந்த 9 கிரகங்களே பல கிரகங்களுக்கு இன்னும் போய் சேர முடியல. ஆனா இந்த பிரபஞ்சம் முழுதும் நீங்க இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா இவ்வளோ நட்சத்திரங்களும் இந்த வான மண்டலத்துல தான் இருக்குது, இந்த ஆகாயத்துலதான் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஆனாலும் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப 9 கோள்களும் தான் சுத்திட்டு இருக்குது அப்படின்னா இந்த 9 கோள்களுமே ஒருவருக்கும் அது மாதிரி ஒரு மண்டலங்கள். இப்ப இங்க சூரிய மண்டலம்ன்ற மாதிரி இப்ப வேற இடத்துலயும் அதே மாதிரி அங்க மனிதர்கள் வாழக்கூடிய உயிர்கள் வாழக்கூடிய கிரகம் நிச்சயமாக இருக்கிறது. என்னோட கேள்வி, எப்படி இந்த 9 இந்த சூரிய குடும்பத்துல இருந்து கரெக்டா எப்படி இந்த 9 கோள்கள் மட்டும் தான் உருவானுச்சு? அதுவும் இந்த வெடிச்சதுனால இந்த 9 கோள்கள் உருவாதுன்னா எப்படி கரெக்டா அந்த 9 தான் இருக்கும்? இப்ப இதுக்கு வந்து நம்ம ஏன் 9 உருவாக்குனீங்க, 10 உருவாக்கலாம்னு நம்ம படைச்ச கூட தான் கேட்கணும். அப்படி இல்ல, அந்த வெடிச்சு சிறந்தப்ப ஏன் இத்தனை வெடிப்பு தான் நிகழ்ந்து? அது வந்து என்னன்னா எப்படி அக்யூரேட்டா அது நிகழ்ந்து இருக்கு?
அதுதான் இப்ப இதுதான் என் கேள்வி. அதுதான் எப்படி இவ்வளவு அழகா சிஸ்டமேட்டிக்கா நாமளே, ஏன்னா நாமளே அப்ப உருவாகலையா? இப்ப நம்ம வந்து எங்க இருந்து போறோம்னா நெருப்புல இருந்து முன்னாலதான் போயிட்டு இருக்கிறோம். நெருப்பு வந்து குளிர்ந்ததுக்கு அப்புறம் என்னன்றதை அடுத்ததெல்லாம் பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய சப்ஜெக்டே வந்து அடுத்த இதுல தான். அந்த பஞ்சபூதங்கள்ல நம்மளுடைய டாபிக் இன்னும் வரல. நெருப்புக்கு அப்புறம் குளிர்ந்ததுல இருந்து தான் நம்ம அடுத்தது நம்ம நிலைக்கு வர போறோம். ஏன்னா இப்ப வந்து நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம். தொடக்கம் வந்து பூமி இல்ல, தொடக்கம் வந்து இப்ப நமக்கு வந்து நம்மளுடைய கணக்குப்படி இப்ப நம்ம 5 பார்த்திருக்கிறோம். அது ஆகாயத்துல தான் தொடங்கி இருக்குதுன்னு பார்த்தோம். ஆகாயத்தில் தொடங்கி இருக்குது. அங்கிருந்து நெருப்பு உருவானுச்சு. நெருப்புக்கு அப்புறம் நீர் உருவானுச்சு. நீர் உருவானதுக்கு அப்புறம் நெருப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும், அது கூட குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அந்த நெருப்பு மட்டும் குளிர ஆரம்பிக்குது. குளிர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து உயிர்கள் வருதுன்னு பார்த்தோம். அப்போ நாம வந்து பூமியில இருந்து ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னால நிலை என்ன அப்படின்னு போயிட்டு இப்ப ஆகாயத்துல போய் நிக்கிறோம் நம்ம. கரெக்டா? நான் ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கேன், பேக்வேர்டு தான் போறேன். அப்போ இப்ப இங்க வந்து நம்ம கவனமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏதோ ஒன்று, அதாவது ஒரு சிஸ்டமா முறைப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்றுக்கு ஒரு கட்டுப்பாடு, அங்க கட்டுப்பாடு இருக்கிறதுனாலதான் முறையா நடக்குது. கட்டுப்பாடுகள் என்று ஒன்று அதுக்குள்ளார இல்லைன்னா எல்லாமே முறையின்றி நடக்கும். உண்மையா பொய்யா? அதுக்கு பேர் தான் கட்டுப்பாடுன்னு பேரு. சிஸ்டம் இல்லையா? முறை, அந்த முறையும் அந்த சிஸ்டமும் இல்லைன்னா, அப்போ இந்த சிஸ்டத்தை, இந்த முறையை, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இந்த 9 மட்டும் எப்படி இதா இருக்குன்னா, அது மாதிரி பல இடங்கள்ல பல வந்து மண்டலங்கள் இருக்கு. சூரிய மண்டலம் மாதிரி பல்வேறு சூரிய மண்டலங்கள் இருக்குது, சூரிய குடும்பங்கள் இருக்கிற. ஆனா இந்த சிஸ்டத்தை நாம உருவாக்கல. ஏன்னா மனுஷர்கள் நம்ம இன்னும் உயிர்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்தை வந்திருக்குன்னா எங்க இருந்து வந்துச்சு அப்படின் போது, எங்க போய் முட்டி மோதினாலும் அதுக்கு பேர் தான் இந்த சிஸ்டம் வந்து. ஏன்னா ஒரு முறை உருவாகணும்னா ஜடப்பொருள் வந்து அறிவு இல்லாத ஒன்று. எந்த ஒரு ஜடப்பொருளுக்காக அறிவு இருக்கா? ஜடப்பொருள்களுக்கு அறிவு கிடையாது. ஆனா ஜடப்பொருளை அறிவுடைய மனிதனால அதை ஒரு முறைப்படுத்த முடியும். இப்போ ஒரு பைக் இருக்கு, ஒரு கார் இருக்கு, அது ஜடப்பொருளால செய்யப்பட்டது. ஆனா எந்தெந்த இதை வந்து எப்படி அந்த ஜடப்பொருளை பயன்படுத்தி அதை இயக்க முடியும் அப்படின்றதுக்கு மனுஷனுடைய அறிவை வச்சு ஜடப்பொருள்களை பண்ண முடியும். ஜடப்பொருள் தானா வந்து இயங்க முடியாது. உண்மையா பொய்யா? நாம அந்த ஜடப்பொருளை எப்படி பயன்படுத்தினா அது பயன்படும் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இத்தனை ஜடப்பொருள், இதெல்லாமே ஜடப்பொருள்கள் தான். அதுக்குன்னு தானா ஒரு அறிவு என்பதோ, ஆகாயத்துக்கு அறிவு இருக்கான்னா, இல்ல நீருக்கு அறிவு இருக்கான்னா, நெருப்புக்கு அறிவு இருக்கான்னா இல்ல. இது எல்லாமே ஜடப்பொருள் தான் நம்ம சொல்றோம். அப்போ ஆனா இந்த ஜடப்பொருள் அத்தனையும் நாம எப்படி நம்ம அறிவு கொண்டு நம்ம அறிவினால வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜடப்பொருளை பயன்படுத்தி நம்ம பயன்பாட்டு கொண்டு வரோமோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த 5 பஞ்சபூதங்கள், நாமெல்லாம் தோன்றுவதற்கு முன்னால இருந்த நிலையில இருக்க அந்த பஞ்சபூதங்களை படிப்படியாக உருவாக்கி அதை முறைப்படி இயங்க வச்சு செய்யணும் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு தானா இயங்குற அறிவு கிடையாதுனால ஏதோ ஒரு அறிவை கொண்டுதான் இதை உருவாகி இருக்க வேண்டும் என்பது நம்ம ஒரு முடிவுக்கு வரணுமா வரக்கூடாதா? அறிவு என்பது மனதிற்குள்ள அடங்கிய ஒன்று. கரெக்டா? மனம் என்ற ஒன்று இல்லைன்னா அறிவு வேலை செய்யுமா? செய்ய முடியாது. அப்போ இந்த அறிவு என்பது மனதிற்குள்ள அடங்கிய ஒரு ஆற்றல். மனதனுடைய ஆற்றல் தான் அறிவாற்றல். இந்த மனம் என்ற ஒன்று இல்லைன்னா, இப்ப நம்ம மனுஷன் இருக்கோம், நமக்கு வந்து அறிவை வச்சு நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. இதை வந்து ஒரு விஷயங்களை செய்யும் போது அது அறிவு கொண்டுதான் நம்ம செய்யறோம்னு சொல்றோம். ஆனா அந்த அறிவு என்பது செயல்படுவது மனம் என்று ஒன்று இருந்தால்தான் அந்த அறிவு என்ற ஒன்று செயல்படும். மனமே செயலிழந்து போச்சுன்னா நீங்க எப்படி அறிவை பயன்படுத்துவீங்க? அப்ப இங்க இருந்து ஒரு முடிவுக்கு என்ன வரணும்னா, மனம்தான் ஒரு மூல காரண பொருளா இருக்கிறது. அந்த மனதினுடைய உதவியினாலதான் அந்த அறிவாற்றலை பயன்படுத்த முடியும், இல்லையா? ஆனா மனதிற்குள்ள அது அடங்கி இருக்குது. மனம் என்ற ஒன்று இருந்தாதான் அறிவு வேலை செய்யும். ஆனா அந்த அறிவு வந்து அந்த மனதிற்குள்ளதான் இருக்குது. சரி, அப்படி பார்க்கின்ற பொழுது பஞ்சபூதங்கள் வரையில் தான் நம்ம மனிதனுடைய அறிவுக்கு எட்டுது. அதே மாதிரி பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் உயிர்களும் நம்ம கண்ணால வந்து பார்க்கின்ற அனைத்து உயிரினங்களையும் நம்ம ஒரு அறிவுல இருந்து 6 அறிவுடைய நம்ம வரையிலுமே நம்ம அதுவும் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த ஆகாயத்துக்கு முந்தைய நிலைய, அதுக்கு முன்னால நிச்சயமாக ஏதோ ஒன்று இருந்துதான் ஆகணும் அப்படின் போது அது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நாம அதுக்கு என்ன பேரு கொடுக்கிறோம்? நாமளா ஒரு பேர் கொடுத்தோம். இதெல்லாம் யார் உருவாக்குனாங்க, யாரை இதை முறைப்படி நடத்துறாங்க அப்படின்னும் போது
யார் உருவாக்குறாங்க? அதுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? நாமளா ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். ஆகாயன் வந்து ஆகாயத்திலிருந்து ஒண்ணு என் பேர் ஆகாயன் நான் சொன்னிச்சு, இல்ல நெருப்பு வந்து என் பேர் நெருப்பு நான் சொன்னிச்சு, இல்ல ஒன்னொன்னுக்குமே நாம தான் பெயர் கொடுக்குறோம் இல்லையா? உண்மைதானுங்கய்யா? ஆமா அப்ப ஆமா அப்படி இந்த இதை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தனா, அதுக்கு பேர் என்னன்னு வைப்போம்? அதைத்தான் நம்ம வந்து இறைவன் என்று சொல்றோம், கடவுள் என்று சொல்றோம், ஆங்கிலத்துல காடுன்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யா? இது வரைக்கும் உண்மை. சரி. ஆனா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், சரி அது கடவுள் தான் அப்படின்னாலும், இப்ப இந்த பிரபஞ்சத்துல நமக்கு அறிவு இருக்கு. இந்த அறிவினால எவ்வளவு பெரிய பொருளை வந்து நம்மளால உருவாக்க முடியும்? இந்த பூமி அளவு ஒரு பொருளை உருவாக்க முடியுமா? இந்த பூமி எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு நம்மளால உருவாக்க முடியுமான்ற? முடியாது, கண்டிப்பா முடியாது. முடியாது, முடியாது. அப்போ இந்த அறிவினால எவ்வளவு என்ன உருவாக்க முடியுமோ அவ்வளவுதான் உருவாக்க முடியும். அவ்வளவுதான் அதோடைய கெப்பாசிட்டி, அவ்வளவுதான். சரி, ஆனா அதுக்கு அறிவு தான் வேணும். இப்போ மைண்டுன்னு ஒண்ணு இருக்கணும். இப்போ மைண்ட் இருக்குது, அறிவு வச்சு நம்ம ஏதோ பயன்படுத்துற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை எல்லையில்லாத ஒரு அது எல்லையே நீல அகலம் என்ன எவ்வளவு பெருசுன்னு இந்த பிரபஞ்சத்தினுடைய அளவே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றை வந்து அது உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு இந்த உலகத்தை விட அது பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? ஏன்னா நாம படைக்கிறது வந்து உலகத்துல இருக்கிறதோட சின்னதா தான் எல்லாமே படைக்கிறோம். ஆனா இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைச்ச ஒன்று நிச்சயமா அதை விட சின்னதா இருக்கணுமா இல்ல அதை விட பெருசா இருக்குமா? பெருசா இருக்கும் ஐயா. அதான் இருக்கும். சரி, அப்படி பெருசா இருந்தா அந்த உலகத்தையே முழுசா நம்மளால பார்க்க முடியலன்னு போது, இந்த பிரபஞ்சத்தை இந்த இந்த பூமியவே முழுசா நம்மளால பார்க்க முடியல. முன்னால இருக்கிற காட்சி தெரியுது, திரும்பி பார்த்தா பின்னால இருக்கிறது, அவ்வளவுதான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியல. முழுசா நம்ம கண்களால எதையுமே பார்க்க முடியல. அப்போ இந்த பிரபஞ்சமே இவ்வளவு பெருசுன்னா இதை படைச்சது வந்து நிச்சயமா அதை விட பெருசாதான் இருக்கணும் போது இதே எல்லை இல்லை. அப்போ அது பெருசுன்னா அவ்வளவு பெரிய உருவம் இருக்குதான்னு அது எங்க காலை வச்சு நின்றுட்டு இருக்குது? இப்ப நம்ம நிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது இல்ல? அப்ப அது இருக்கிறதுக்கு எந்த இடம் இருக்குது? வேற ஒரு இடம் இருக்குதா அதுக்குன்னு? அது வந்து விழுங்கு தன்மையில கொண்டு இருக்கு ஐயா, இழுத்து கொண்டு போற தன்மையில இருக்கு, விழுங்கும் தன்மையில இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நான் இப்ப சொல்றேன். இப்ப இதெல்லாம் கிரியேட் பண்ணணும்னா நிச்சயமாக அறிவை பயன்படுத்த முடியும். நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உருவாக்குற மாதிரி இதெல்லாம் உருவாக்கணும்னா அந்த அறிவினுடைய ஆற்றல் இந்த மனித அறிவோடு கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அளவிட முடியுமா? எல்லை இல்லாத அறிவு, எல்லை இல்லாத பெரிது. இந்த எல்லை இல்லாத பெரிதாக இருக்கக்கூடியதுக்கு சமஸ்கிருதத்துல பேரு பிரம்மான்னு பேரு. பிரம்மன்னா என்ன அர்த்தங்க? எல்லையில்லாத பெரியதுன்னு அர்த்தம். இதுதான் அந்த சமஸ்கிருத சொல்லாகிய பிரம்மா என்ற சொல்லுக்கு எல்லையில்லாத பெரியது. அது ஆனா பெண்ணான்னு கேட்டா ஆனா பெண்ணா? ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, அது மிகப்பெரிய பேர் அறிவாற்றல். அவ்வளவுதான். அந்த பேர் அறிவாற்றலால இதெல்லாம் இங்க கொண்டு இருக்கிறது. அது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா ஆகாயத்தையே பார்க்க முடியல. அப்போ அந்த ஆகாயத்தையே உருவாக்குறதுக்கு அறிவு தான் இருந்துச்சு. அதனுடைய அறிவு என்பதும் அந்த அறிவு அடங்கியுள்ள மனம் என்பதும் கண்ணுக்கு தெரியாத வகையில் தான் இருக்குது. இப்ப நம்மளையே எடுத்துக்கணுங்க கம்பாரிசன். இப்ப நம்மளுடைய அறிவு என்பதை நீங்க யாருக்காவது காட்ட முடியுமா? உங்க அறிவு இதுதான் காட்ட முடியுமா? பாருங்க, என் அறிவு பாருங்க, போட்டோ பிடிச்சு வச்சிருக்கேன்னு யாருக்கா காட்ட முடியுமா? முடியாது. அந்த அறிவு அடங்கியுள்ள மனதை, இதுதான் என் மைண்டு, அந்த மைண்டுக்குள்ள பாருங்க அறிவு இருக்கு பாருங்க. அப்படியே மைண்டை கொஞ்சம் அப்படியே ஓபன் பண்ணுங்க, அது உள்ள பாருங்க அறிவு இருக்கு பாருங்க. காட்ட முடியுமா? முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே அறிவாற்றல் ஒன்றுதான் உருவாக்குகிறது. அந்த அறிவு நினைக்கிற மாதிரி தான் நடக்குது. நீங்க ஒரு மிஷினை உருவாக்குனாலோ ஒரு இது பண்ணாலோ நீங்க அது எப்படி இயங்கணுன்றதை நீங்க தான் டிசைன் பண்றீங்க. நீங்க டிசைன் பண்ண மாதிரி அது ஒர்க் பண்ணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க. அதை என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணணுமோ அது மாதிரி நீங்க அமைச்சிருக்கிறீங்க. அதை உண்மையா பொய்யா? அது போலதான் அவன் அந்த பேரறிவாற்றல்
நாம அவன் என்று ஏன் ஆனா பெண்ணான்னு கேட்டேன். ஆனாலும் அவன் அவன் என்று சொல்றோம், அவள் அவள் என்று சொல்றதில்லை இறைவனை. அதுக்கு என்ன காரணம்ன்றதை நம்ம பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். ஏன்னா அது இப்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல. ஆனால் அது இப்ப மைண்டு தான் ஒர்க் பண்றது தெரியுது, மைண்டுக்குள்ள இருக்கிற அறிவு தான் இத்தனையும் உருவாக்குன்னு சொன்னோம். இப்போ அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த உருவாக்கப்பட்டது அந்த பேரறிவாற்றல். ஏன்னா அது பிரம்மாண்டம் சொன்னேன் இல்லையா, பிரம்மன்னு சொன்னேன். அப்போ அந்த பேரறிவாற்றல் அடங்கியது அது மிகப்பெரிய மனம். அத நம்ம பிரபஞ்ச மனம் என்று சொல்றோம். காஸ்மிக் மைண்ட். இந்த பிரபஞ்சம் காஸ்மிக்னா இந்த பிரபஞ்சம், அத காஸ்மிக் மைண்ட்னு சொல்றோம். பிரபஞ்ச மனம். அது அந்த பிரபஞ்ச மனம் வந்து எல்லை இல்லாததாக இருக்கிறது. அவளுக்கு அந்த ஆற்றலுக்கு பேர் தான் நம்ம கொடுத்திருக்கிறது இறைவன் என்று சொல்றோம். ஆனா அந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துல பார்க்கின்ற அனைத்துமே உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. உண்மையா பொய்யா? இவ்வளவையும் அது உருவாக்கி இருக்கிறது. ஆக அந்த தொடக்கம் என்பது எங்க இருந்து இது தொடங்குனுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சும் அட்டி டேபிள் இருந்து வரல. ஆகாயம் என்று ஒன்று தோன்றி இருந்து அது எங்க இருந்துன்னா தன்னுடைய அறிவு மூலமாக அவர் தான் டிசைன் பண்றாரு. அந்த அறிவு வந்து டிசைன் பண்ணுது. அப்போ இது எல்லாமே எங்கக்குள்ள இருக்குதுன்னா அந்த மைண்டுக்குள்ளாரதான். நீங்க எதை வந்து உருவாக்கணும்னாலும் உங்க மைண்டுக்குள்ளதான் அதை டிசைன் பண்ணுவீங்க முதல்ல. அந்த மைண்டுக்குள்ள என்னென்ன திங்க் பண்றீங்களோ அதை வந்து வெளி உலகத்துல அதை வந்து உருவாக்குவீங்க. எந்த ஒரு இதானாலும் சரி. திட்டமிடுதல் என்பது, தாட் என்பது, திங்கிங் என்பது அந்த மனதுக்குள்ளாரதான் அது முதல்ல வந்து டிசைன் ஆகும். அந்த மைண்டுக்குள்ள என்னன்னா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே வெளி உலக புறப்பொருள்கள் வச்சு நீங்க செய்றீங்க. உண்மையா பொய்யா? இதுதான் நடைமுறையில் நடக்குது. இதுல அப்போ உங்களுக்குள்ள அறிவுக்கும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அறிவுக்கும் அல்லது உங்களுடைய மைண்டுக்கும் மனதிற்கும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த மனதிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து எதையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் வச்சிருக்கிறீங்களா? உங்ககிட்ட மனிதர்கிட்ட இருக்குதா? கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. நீங்க எதையாவது மனசுக்குள்ள நினைச்சாலும் சரி, புற உலகத்துல நீங்க பார்க்காத ஒன்றை, கேட்காத ஒன்றை, முகராத ஒன்றை, 5 புலன்களால எது உணர முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்க மைண்டுக்குள்ள கற்பனை பண்ண முடியும். இல்லைன்னா கற்பனை கூட பண்ண முடியாது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த நீங்க வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நான் வந்து காஸ்மிக் மைண்டை பத்தி சொல்றது உங்களுக்கு புரியும். இந்த பிரபஞ்சத்துல என்னென்னலாம் உங்களுக்கு வெளியில இருக்குதோ ஒன்ன பார்க்காம ஒரு பொருளை உங்களால எதையுமே இப்ப இந்த பிரபஞ்சத்துல பார்க்கலன்னா உங்க கற்பனையில எதையா ஒண்ணு பாருங்கன்னா உங்க கற்பனைக்குள்ளார எதையா பார்க்க முடியுமா? ஏதோ வந்து பார்த்த ஒன்று இந்த மாதிரி டிசைன் பண்ணு, இந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும்னு நான் வந்து இந்த புற உலகத்தில் இருக்கிற சில பொருள்களை வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டுறதோ அல்லது எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லும் போது உங்க மைண்டுக்குள்ளார அதை கற்பனையில பார்க்க முடியும். அப்படி எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல பார்க்காத ஒன்றை உங்களால கற்பனைக்குள்ளார பார்க்க முடியுமா? முடியவும் முடியாது. ஒரு ஸ்மெல்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே அந்த ஸ்மெல்ல வந்து நீங்க ஸ்மெல் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லு, அது போல இருக்கும் இந்த ஸ்மெல்லு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உண்மைதானே? அப்போ நமக்கு இந்த 5 புலன்களால அறிவால அறிந்து கொள்ள விஷயங்கள் எல்லாமே இந்த புற உலகத்துல படைக்கப்பட்ட இந்த புற உலகத்துல இருக்கிறத பார்த்துதான் எல்லாமே உங்க அறிவுக்குள்ள நீங்க எடுத்துக்கிறீங்க, உள்ள எடுத்துக்கிறீங்க. ஆனா இந்த பிரபஞ்சம் முழுசும் அந்த இது எங்கேயோ பார்த்துட்டு வந்துதான் பண்ணுச்சு. நம்ம வந்து பார்த்ததான் நம்ம வந்து கற்பனைக்குள்ள பாக்குற மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ இருந்தா வந்து பார்த்துட்டு வந்தா இங்க வந்து புதுசா வந்து அது வந்து உருவாக்கிடுச்சு. அதுக்கு அந்த அவசியம் இல்லை அந்த ஆற்றலுக்கு. அதனாலதான் நாமளுடைய அறிவு என்பது குறை அறிவு, யூனிட்னு சொல்றோம். இது வந்து ஜீவ மனம் என்பதும் அதை வந்து இறை மனம் அல்லது ஆன்மீக மனம் என்றும் சொல்றோம். இப்ப நம்மளுடைய மனதுல மூலமா 5 புலன்களா உணரணும் ஏதாவது பண்ணணும்னா இந்த புற உலகம் இல்லாம எதையுமே உங்களால கிரகிச்சுக்க முடியாது. அப்ப உங்களுக்கு இந்த புற உலகம் தேவை. நீங்க எதையா ஒண்ணு பெறணும் அப்படின்னா உங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னா நீங்க எந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தா உணவை நீங்க பெற முடியும். உண்மையா பொய்யா? நீங்க எதையாவது கண்ணால பார்த்து உணரணும் அப்படின்னா இந்த புற உலகத்துல காட்சிக்குரிய ஒரு பொருள் இருந்தாதான் கண்ணால அதை பார்க்க முடியும். காட்சிக்குரிய பொருள் எதுவுமே இல்லைன்னா நீங்க கண்ணுக வந்து பயன் இல்லை.
இப்படி ஒண்ணுமே ஒண்ணு உங்க மேல மோதுறதுக்குன்னு ஒரு பொருள் இல்லைன்னா தொடு உணர்வு என்பது பயன் இல்லை. அப்ப இந்த 5 புலன்கள் இந்த புற உலகை சார்ந்துதான் நம்பிதான் இருக்குது. இந்த புற உலகத்துல எதுவுமே இல்லைன்னா இந்த 5 புலன்களுக்கும் வேலையே இல்லை, உண்மையா பொய்யா. ஆனா அந்த அறிவுக்கு புற உலகம் சார்ந்த இது இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு எல்லாமே வெளியில பாக்குறோம். ஏன் அப்படின்னா இப்ப நீங்களே இந்த புற உலகத்தில் எப்படி பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டிருக்குதோ அது மாதிரி நீங்களும் படைக்கப்பட்ட இந்த உலகத்துக்குள்ளாரதான் இருக்கிறீங்க. நீங்களும் படைக்கப்பட்ட பொருளாக தான் இருக்கிறீங்க, உண்மையா பொய்யா? அப்போ இந்த அறிவாற்றல் தான் உங்களையும் அது வந்து உருவாக்குது, டிசைன் பண்ணுது. அப்போ இது எல்லாமே எங்க இருந்து பறக்குதுன்னா அது என்ன மைண்ட்ல நினைக்குதோ அதன்படி உருவாக்குது. நீங்க எப்படி ஒரு பொருளை உருவாக்கணும் செய்யணும் அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ளார முதல்ல திங்க் பண்ணி தான் நீங்க வந்து வெளியில காட்டுறீங்க. அதே மாதிரிதான் இது எல்லாமே அவரோட மைண்டுக்குள்ளாரியே வந்து அவரு பாக்குறாரு. அவர் மைண்டுக்குள்ள என்னென்னலாம் பாக்குறாரோ அதுதான் இந்த உலகத்துல நாம. ஏன்னா அந்த மைண்டுக்குள்ளார இந்த பிரபஞ்சம் இருக்குது, கோள்கள் இருக்குது, கிரகங்கள் இருக்குது, நீங்க இருக்கிறீங்க, அனிமல்ஸ் இருக்குது, எல்லா உயிரினங்களும் எல்லாமே அந்த பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்குது. அந்த பிரபஞ்சம் முழுசுமே அந்த மைண்டுக்குள்ளார பாக்குது. உங்க மைண்டுக்குள்ளார தான் நீங்க எதையுமே பாக்குறீங்க. அதுவும் நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் வந்து தொடங்கினது மைண்டும் மைண்டினுடைய ஆற்றல் தான் எடுத்தேன். எதையுமே நீங்க நிஜமாக வெளியில பார்க்கல. மனிதர்களே அப்படிதான். வெளியில எது பண்ண என்ன வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா என்ன உண்மையிலேயே நீங்க வெளியில இருக்கிறது என்ன அந்த உருவத்தை பார்க்கல. இந்த உருவத்தை வந்து உங்க கண்ணை எடுத்து உங்க மைண்டுக்குள்ளார என்னுடைய இமேஜ், என்னுடைய சவுண்டு எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள எடுத்து மைண்டு தான் எல்லாத்தையும் பார்க்குது, மைண்டு தான் எல்லாத்தையும் கேட்குது, மைண்டு தான் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குது. இது எல்லாமே மைண்டு தான். அப்போ கண்களுக்கு தெரியாத அருவமாக இருக்கின்ற மனதினாலதான் உங்களுடைய உலகமும் நடக்குது. இந்த பிரபஞ்ச உலகமும் அவனுடைய மைண்டுக்குள்ளார அவன் கிரியேட் பண்ணணும். ஆகவே இங்க ஒரு முடிவுக்கு நம்ம அதுக்கு முன்னாடியும் பல படிநிலை இருக்குது. ஆனா அது இன்னும் அதி நுட்பமான விஷயம். ஆனாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். இதை வந்து உருவாக்குனது அந்த பேரறிவாற்றல். அறிவு என்பது மனதுக்குள்ள அடங்கியது. அப்ப அந்த பிரபஞ்ச மனம் அதுதான் இறைவன் சொல்றதுனால இறை மனம் என்று சொல்றோம். இறைவனுடைய மனதினால அந்த மைண்ட்ல எதெல்லாம் அந்த மைண்ட் நினைக்குதோ அதெல்லாம் இங்க உருவாகுது. அப்போ இங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டிய இடம் என்ன அப்படின்னா நம்ம வகுப்புல தொடங்கிய இடம் எது என்பதற்கு இங்க ஒரு முடிவுக்கு நம்ம வந்தாகணும். எங்க இருந்து தொடங்கினது? இறைவனுடைய மனதிலிருந்து தான் எல்லாமே உருவாகிறது. இங்க புரியலன்னா கேட்டுடுங்க. ஐயா சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. இந்த நீங்க சொன்ன எல்லா உணவுகளும் நம்ம இந்த பூமியில கிடைக்கிறப்ப இப்ப இங்க பாக்குறது தான் நுகர்வு தான் நம்மளுக்கு தெரியறப்ப நான் ஒரு நிலாவுக்கு போறேன், அங்க ஒரு புது வாசனை வந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது, உண்மைதானே ஐயா? வாசனை என்பது என்ன? மூக்கின் வழியாக ஏதோ ஒன்றை உணர்கிறீர்கள், அதுக்கு பேர் தான் வாசனை. அது இதுவரை நீங்க பார்க்காத வாசனையா கூட இருக்கலாம். ஆனாலும் மூக்கு வந்து ஏதாவது அதுக்கு பேரு ஸ்மெல்லுன்னு பேரு. அந்த ஸ்மெல்லு வந்து அது வந்து இப்போ ஸ்மெல்லு வந்து எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸ்மெல்லு வந்து இத்தனை தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நிறத்தையாவது சொல்றோம், இத்தனை நிறங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா அதை தாண்டி சொன்ன விளக்கத்துக்கு அதை தாண்டி என்ன நம்ம உணர முடியாதுன்னு இருக்கா? இப்ப நீங்க அதுதான் இப்ப நீங்க சொல்றீங்க. இப்ப என்னது இந்த நுகர்வுலாம் இருக்குல்ல, அதை தாண்டி இந்த பார்க்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே, இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போறேன், அங்க ஒரு புதுசா ஒரு ஸ்மெல் தெரியுது. அப்ப ஒரு புதுசா ஒரு ஸ்மெல் இருக்குன்றோம். ஆனா அது அறிய முடியுமா? இல்ல, அதான் உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நான் பதில் சொல்றேன், கவனிச்சுங்க. இப்போ எல்லாமே இந்த ஸ்மெல்லு மட்டும் இல்ல. இப்ப நீங்க கேட்டது ஸ்மெல்லு கேக்குறீங்க. ஸ்மெல்லு வந்து இதுவரை நான் பார்க்க. ஐயா நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்க, நான் பேச முடியும். ஏன்னா இடையில இப்ப கேள்வி புரிஞ்சிருச்சு, பதில் வந்து கவனிச்சாதான் நீங்க குறுக்கிடாம பார்த்து அதை கவனிக்க முடியும். இப்ப இதுவரையிலும் நீங்க பார்க்காத ஒரு ஸ்மெல்ல ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க வந்து ஏதோ ஒரு ஸ்மெல்லு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஸ்மெல்லு நம்ம இது என்ன ஸ்மெல் இது, ஆனா மூக்கு வந்து அது உணருது அப்படின்னு சொல்றோம். இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னா, இதுக்கு மேல நம்ம உணர முடியாத ஸ்மெல்லு கூட உலகத்துல இருக்குமானா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏன் தெரியல அப்படின்னா, நம்மளுடைய மனித அறிவே ஒரு எல்லைக்குடையதுதான். அந்த அறிவினால ஒரு எல்லைக்கு மேல எதையுமே முடியாது.
கண்ணினுடைய பார்வை எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்தா தெளிவா தெரியுது, குறிப்பிட்ட தூரத்துக்கு தூரமா இருந்த ஒரு பொருளை தெளிவா தெரியல. இப்படி ஒவ்வொரு புலன்களுமே ஒரு எல்லையை தாண்டி அதனால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த எல்லைக்குள்ள வர்றதுதான் நிஜம் அந்த உலகத்துல. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது மூக்கால் முகர்கின்ற அது ஸ்மெல்லா இருக்கட்டும், கண்ணால் பார்க்கின்ற ஒரு பொருளா இருக்கட்டும். இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னால கேமரா இருக்கு, இந்த கேமராவுக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணும் இல்லைன்னு நான் சொல்றேன். இல்லவே இல்லை. உங்க கண்ணுக்கு தெரியல, இந்த கேமராவுக்கும் நடுவுல பல பார்ட்டிகல்ஸ் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த ஆகாயத்திலையும் அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா அதை நம்மளுடைய புலன்களால உணர முடியும். அதுபோல இந்த 5 புலன்களா உணரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல நம்மளால உணர முடியாது. ஆனா அதுக்கு மேலையும் இந்த புலன்களுக்கு எட்டாத விஷயங்கள் நிறைய இருக்குதுன்றாங்க. 1% தான் அந்த புலன்களால் உணர முடியுது படைக்கப்பட்ட பகுதியில்ன்றதுதான் ஆன்மீக உண்மை. ஐயா தெரியாதையா? உங்களுடைய கேள்விக்கு தான் தெளிவா பதில் சொல்லிட்டேன். இப்ப நீங்க அதுல சந்தேகம் தான் கேளுங்க. உங்களுடைய கேள்விக்கு தான் பதில். ஓகேவையா கணேஸ்வரன் ஐயா? சரியா. ஓகே சரி. இப்போ நம்ம முடிவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, இது எல்லாமே நம்ம புலன்களுக்கு தெரிஞ்ச இந்த 5 பூதங்கள் வரையிலும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னால நிலைக்கு நான் போகல, ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். அதுக்கு முன்னால என்ன நடக்குது, அந்த மைண்ட் என்ன, அந்த மைண்டுக்குள்ள என்னென்ன இருக்குது, அதெல்லாம் பகுதி இருக்குது. ஆனா அது நம்ம இப்ப அவசியம் இல்லை, அந்த நேரத்துக்கு போக வேண்டாம். நம்ம எங்க தொடங்குனுச்சு எங்க முடிய போகுதுன்றதான் பார்க்க போறோம். இப்ப தொடங்கிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது இறைவனுடைய மனம். நல்லா ஞாபகம் வச்சு, இதுதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். அவரு மைண்ட்ல தான் அந்த இறைவனுடைய இறை ஆற்றல் என்று வச்சுங்க. அவன் இவன் சொல்றது கூட உங்களுக்கு அது ஒரு ஏதோ ஒரு ஆண் தன்மையுடையதாக இருந்தாலும் நீ வச்சுங்க. ஆனாலும் நம்ம அது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம அவன் என்று சொல்லுகின்றோம். சரி, ஏன் ஒரு ஆணாதான் சொல்ல முடியும்? அதுக்கும் விஞ்ஞான அறிவுபூர்வமான இருக்குது. அது இந்த வகுப்புல வேண்டாம், நம்மளோட டாபிக் போயிடும். நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். அப்போ இந்த எல்லாமே அந்த இறை மனதினுடைய உள்ள இருந்துதான் எல்லாமே. என்ன நினைச்சதோ அதை தான் உருவாக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்ய முடியும். அது போலதான் அந்த இறை மனம் எதை நினைத்ததோ அதை படிப்படியாக உருவாக்கி இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்குது. முதல்ல ஒண்ணு உருவாக்குது, அதுல இருந்து வேறு ஒன்று, அதுல இருந்து அப்படியே வேறு வடிவத்துக்கு அது கொண்டு போகுது. அப்ப அதுக்கு அடுத்த வடிவத்துக்கு வர வேண்டிய மூலப்பொருளும் இதுக்குள்ளாரியே இருக்குது, அதுக்கு முந்தைய பொருள். அப்ப ஆகாயத்துக்குள்ளார என்னன்னா இருக்கு, வாயுக்கள் இருக்குது. அதே ஆகாயத்துக்குள்ளாரதான் நெருப்பம் இருக்குது. இதே ஆகாயத்துக்குள்ளாரதான் நீரும் இருக்குது. இதே ஆகாயத்துக்குள்ளாரதான் இந்த நிலமும் இருக்கிறது. அப்போ இது எல்லாமே ஒண்ணுக்குள்ளதான் இருக்குன்னா, அப்ப அந்த ஆகாயமே அவருடைய மைண்டுக்குள்ளதான் இருக்குதுன்னா, அப்ப எல்லாமே அவருடைய மைண்டுக்குள்ளதான் இருக்கு. இதுக்கு மேல வேற எந்த ஒரு விஞ்ஞானமும் உங்களுக்கு உதவாது. உண்மையா பொய்யா? இறைவனுடைய தன்மையை உணரணும்னா, பக்தி மார்க்கத்துல பகவானை உணரணும்னா, இந்த ரகசியங்களை முதல்ல ஒரு மனிதன் அறிவுக்கு புரிஞ்சுக்கணும். முதல்ல அவருடைய பராக்கிரமம் எத்தகையது, அவன் எப்படி அப்படியே நமக்குள்ள இருக்கான்றதான் நம்ம பார்க்க போறோம். இதுவரையும் தெளிவா இருக்கீங்களா ஐயா? ஐயா கணேஸ்வரன், நீங்க தான் அதிக கேள்விகள் கேட்கறீங்க. நான் உங்களுக்காகவே இதை இதுவரையிலும் தெளிவா இருக்குது இல்லையா? ஆமாயா. சரி, அப்படியே நம்ம எங்க இருந்து போனோம்னா, அந்த நிலத்துல எரிஞ்சு கொண்டிருக்கிற நெருப்புல இருந்து அப்படியே பின்னால போனோம். அப்படியே வந்துடலாம். அங்க இருந்து ஆகாயத்துல இருந்து வாயுக்கள் வந்தது, வாயுக்கள்ல இருந்து நெருப்பு உருவானது, நெருப்பு உருவானதுக்கு அப்புறம் அதே வாயுக்கள்ல இருந்து நீர் உருவானது, நீர் உருவானதுக்கு அப்புறம் நெருப்பு குளிர்ந்தது, குளிர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பூமி உருவானுச்சு. அப்படியே என்னால திரும்பி வந்துட்டோம். இப்போ தொடங்கின இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா தொடங்கிய புள்ளி இறைவனுடைய மனம். சரி, அதை மட்டும் மறக்க கூடாது. இதன் தொடர்ச்சியை பிரபஞ்சம் எப்படி தோன்றியது 2ஆம் பகுதியில் பார்க்கலாம்.